கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஒரு வழியாக இந்த பில்லை இந்த பையனே பே பண்ணுறான்ட்டான். இப்போ தான் மனசுக்கே நிம்மதியாக இருக்குது. இன்றைக்கி யார் மூஞ்சில் முழிச்சோமோ தெரில, எல்லாமே நல்லதாக நடக்குது. இந்த பில்லு பே பண்ணுறதுலேருந்து நம்ம கிரேட் எஸ்கேப்பு. என்னலே சங்கீதா, ஒரு வழியாக பில்லை அவனே பே பண்ணிட்டான். ஹாஸ்டலுக்கு வேற நேரம் ஆயிடுச்சுல, அவனே எடுத்துகிட்டு போய் விடுறானா கேளுல. என்ன இல்லை சுந்தரி, நீ எப்படி போவ? நானும் உன் கூடயே வந்துடுறல, என்னையும் எடுத்துகிட்டு போய் ஹாஸ்டலே ட்ராப் பண்ணிடல. என்னலே உனக்கு தெரியாதா? நான் தான் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ல, நான் வண்டியிலே போயிடும்ல. நான் உன்னை அம்புட்டு தூரத்தை வந்து என்னால் ஹாஸ்டல்லலாம் விட முடியாதுல்ல. ஆல்ரெடி டைம் ஆகி போச்சு. எங்கள் அம்மாவும் என்னை தேடுவாங்க. அந்த டேவிட் பையிலே எடுத்துன்னு போய் ஹாஸ்டலில் விட சொல்லலையே. நான் கிளம்புறல. Can I drop you? ஓ தேங்க்ஸ் டேவிட். என்ன இந்த டேவிடும் சங்கீதாவும் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க? இது ஜெனிஃபருக்கு தெரியுமான்னு தெரியலையே. இங்கே இவன் ஃப்ரெண்டு சுந்தரியும் காணும். இவன் மட்டும்தான் இவன் கூட வந்திருக்காளோ? இதை ஜெனிஃபருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி ஆகணும். சங்கீதா லொக்கேஷன் ஷேர் பண்ணு. இந்த பயபில் இவ்வளோ அழகாக கார் ஓட்டுது, சும்மா அழகாக ஓட்டுறான். ஒரு வழியாக ஹாஸ்டலுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த வார்டன் வேறு என்ன சொல்ல போகுதுன்னு தெரியலையே. லேட் ஆகிடுச்சே. நேற்றே வேறு ஒழுங்காக வந்து சேரலன்னா வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவேன்னு சொல்லிச்சு. இன்றைக்கி என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. இல்லை சுந்தரி, நீ வீட்டுக்கு போயிட்டியா? நான் இப்போ தானே வந்தேன். வார்டன் வேறு வாசல்லே நின்றுட்டுருக்காங்களே. எனக்கு இன்னைக்கு காலையிலேயே கூப்பிட்டு திட்டாங்க, இனிமேட்டு லேட்டாக வரக்கூடாது. இன்றைக்கும் லேட் ஆகிடுச்சுல. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குல்ல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. எங்கள் வீட்டுக்கு வேறு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான். இல்லை நீ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீ ஏதாவது ஒரு ஐடியா கொடுல.